பொண்ணு பார்க்க வந்துட்டு நம்ம மட்டும் குடும்பமா பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டுமே. ஆண்டி, பையன் ஆல்ரெடி அதுக்கு தான் மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபஸ்ட் டைமா? என்னது? இல்லைங்க, மாப்பிள்ளை பார்க்க வர்றது கேட்டேங்க. ஆமாம். உங்களுக்கு? எனக்கா 1 2 3 4 5 7th டைம் நினைக்கிறேங்க. 7th டைமா? ஓ. ஆனால் பாருங்கள், அந்த 7 பொண்ணு வேணான்னு சொல்கிறப்போ நான் ஃபீலே பண்ணல. ஆனால் நீங்கள் வேணான்னு சொன்னால் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு 3 நாள் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லட்டுமா? ஏன் 3 நாள்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பொண்ணை பார்க்க வந்தார். அவர் 3ஆவது நாள் இறந்து போயிட்டார். சில டைம் நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நடக்கும். ஆனால் அதையே நீங்கள் இதோட லேட் பண்ணி பேசுகிறீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் பொண்ணை பார்க்க வந்தார். அவரும் 3 நாளில் இறந்து போயிட்டார். அப்புறம் தான் ஜோஷியர் சொன்னார், கைரேகை பார்த்துட்டு உனக்கு ஒரு கண்டம் இருக்குது, உன்னை பொண்ணை பார்க்க வரவங்க 3ஆவது நாள் இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னார். எங்கள் அம்மா கூட பார்த்துட்டு ஜாதகம்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படி தாங்க அந்த 2 பேருமே வந்தாங்க. 3 நாள் என்னங்க, 30 வருஷம் மேலே நல்லா உயிரோடு இருப்பேன். நான் வணங்குற சிவம் அப்படி என்னை விட்டுற மாட்டான். வெளியே போனால் தானே பிரச்சனை, நான் வீட்லேயே இருக்கேன். என் இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப நாளாகவே ஒரு கில்ட் ஃபீலோட தான் நான் இருக்கேன். எங்கள் வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. இதை பற்றிலாம் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னாங்க. உங்கள் வீட்லேயும் என்னை பிடிச்சிருக்கிறதாவும் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கிறதாவும் சொன்னாங்க. நான் தான் சொல்கிறேனே, everything will be good. டேய் கௌதம், டைம் ஆகுதுடா, உங்க அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. சரி கேட்டியா? டேய் கூச்சப்படாம கேளுடா. என்ன கேட்குறாரு? அது ஒன்றும் இல்லைங்க, கீழே கொடுத்தா சமோசா நல்லா இருந்துச்சான், அதான் கொஞ்சம் பார்சல் கேட்குறான். கொஞ்சம் இருந்தால் கொடுத்து விடுங்களேன். டேய் உண்மையிலே ஃபீல் பண்ணிருக்கியா? லூசு பையில, எந்த காலத்துல இருக்கும் இதெல்லாம நம்பிட்டு இருப்ப? போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, டீ குடிக்க போவோம். சல் 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 சல். பொண்ணு பார்த்துட்டு வந்தா 3 நாள்ல செத்து போயிடுவாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? டேய் என்னாச்சு? 25 வயசாச்சு. என்னது? 25 வருஷம் ஆச்சு. ஆனால் நான் அந்த இடத்துல விழுந்ததே கிடையாது தெரியுமா? கொஞ்சம் கையை கூட. எதுக்கு வம்பு? இந்த 3 நாள் வீட்டிலே இருந்தாலும் நினைக்கிறேன், லீவை போட்டு. நீயும் பேசாம என் கூட லீவை போட்டு வீட்லேயே இருந்துரு. எனக்கு லீவ்லாம் கிடைக்காது. என் மேனேஜர் பத்தி உனக்கு தெரியாது. ஏன் அப்பா அம்மா இருக்காங்களே வீட்டுல, அப்புறம் என்ன? அவங்க அக்கா வீட்டுக்கு போறாங்கடா, வர 3 நாள் கூட ஆகலாம். முடியாது முடியாது, எனக்கு ஒர்க் இருக்குப்பா. உனக்கு கொரோனா வந்தப்ப சரி இருக்க.
ஒருவேளை அந்த பொண்ணு வேற யாரையோ லவ் பண்ணுதோ, அதான் உன்னை விரட்டி விடுறதுக்காக சும்மா கதைச்சு விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். எதுக்கும் விசாரிச்சுக்க. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா? இருக்குங்க இருக்கு. 1 hour ஒன்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுறீங்களா? சரி ஓகேங்க, பண்ணுறேங்க. ஒரு வேளை கீழே விழுந்துருமோ? ஜி 3 நாள் லீவ் சொல்லியிருந்தேனே ஜி. ஜி நான் லீவ் போட்டிருக்கேன் ஜி. வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கனால தான் லீவே போட்டேன். அப்பயே வேலை செய்ய சொன்னீங்கன்னா எனக்கு புரியலையே ஜி. புரியலையே ஜி. புரியலையே ஜி. எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு பேசாமல் ஃபுட் ஆர்டர் பண்ணிடலாமா? நான் கூட பே பண்ணுறேன். சொல்கிறதுங்களா? மச்சான் கிரண் தாத்தா செத்துட்டாராண்டா, போயிட்டு வந்துருவோமா? கிரண் தாத்தா செத்துட்டாரா? ஆமா மச்சான். என்னால் வர முடியாது. ஏன் மச்சான்? அதோட நான் 3 நாளைக்கு என்ன சொன்னால் புரிஞ்சுக்க மச்சான். என்னால் வர முடியாது மச்சான், ப்ளீஸ். டேய் இன்னைக்கு யுவராஜ் ரிசப்ஷன்டா. 5th ஸ்டாண்டர்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு யுவராஜ். உனக்கு தான் தெரியும்ல நான் அந்த 3 நாள் வெளியே வர மாட்டேன்னு. சரி அப்ப நான் மட்டும் போயிட்டு வந்துட்டா? போயிட்டு வந்துட்டா? உனக்கு கொரோனா வந்தப்ப. சரி ஓகே, இருக்கேன். நானும் பார்த்துனே இருக்கிறேன், உன் அலும்பு தாங்கல. முதல்ல இந்த 3 நாள் முடியட்டும். நீ உயிரோடு இருந்தனா சும்மா சொல்றேன், அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிடு. இல்லைன்னா அவ ராசி உன்னை லைஃப் ஃபுல்லா என்ன பாடுபடுத்துமோ. வேணான்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஏன்? இந்த பொண்ணு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதில்லடா, இந்த பொண்ணு தான் சொல்லுச்சு.
டேய் ஏந்துடுறா. டேய் டேய் இன்னைக்கு முக்கியமான ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கான், நான் போயே ஆகணும், இல்லைன்னா என் வேலையே போயிடும். உனக்கு கொரோனா வந்தப்ப டேய் உனக்கு ஞாபகம் இருக்காடா, உன்கிட்ட தானே எனக்கு கொரோனாவே வந்துச்சு. டேய் பாத்துக்க. ஹலோ, ஆல் ஓகே? எல்லாம் ஓகே தான். ஐம் ஃபைன். ஓகே பாய். சொல்லு மச்சான். மச்சான் உடனே திருச்சி ரைஃபிள் கிளப் கிளம்பி வாடா. டேய் என்னால வெளியெல்லாம் வர முடியாதுடா, சொன்னா புரிஞ்சுக்கோங்கடா. உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், பாரு. என்ன அனுப்பியிருக்கான்? தலை இங்க தான்டா இருக்காரு, நீ உடனே வந்தா பாத்துடலாம். போன வீடியோடி. The subscriber cannot be reached. Please try again later. The subscriber cannot be reached. Please try again later. ஹலோ, நான் தாங்க. சொல்ற இடத்துக்கு உடனே வர முடியுமா? ஹே, என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். நீங்கள் 3 நாள் வெளியில் வர மாட்டேன்னு தானே சொன்னீங்க. எதுக்கு வந்தீங்க? இதை விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் நேற்று நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே தப்பாக இருக்கு. நேற்று என்ன எனக்கு ஷாக் அடிக்குது, இன்னைக்கு மேஜர் ஆக்சிடென்ட், க்ளோஸ்ல இருந்து தப்பிச்சேன். இந்த 3 நாள் இப்படியே போயிடுச்சு. சப்போஸ் 1 வீக்ல எனக்கு ஏதாவது ஆகலாம், இல்லை 1 மந்த்ல கூட எனக்கு ஏதாவது ஆகலாம். நானும் நீங்கள் தான் காரணம் நினைப்பேன், நீங்களும் நீங்கள் தான் காரணம் நினைப்பீங்க. லைஃப் ஃபுல்லாக அது எப்படி போகும்னு தெரில. அதனால நீங்க எனக்கு வேணாம். ஆனா பாருங்க, அந்த 7 பொண்ணு வேணான்னு சொல்றப்போ நான் ஃபீலே பண்ணல. ஆனா நீங்க வேணான்னு சொன்னாதான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பிரியா காரு, ஒரு சின்னதா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இப்படி நம்பிட்டீங்க. நான் ஏன் இன்னைக்கு வெளியே வந்தேன் தெரியுமா? தலையை பார்க்க வெளியே வந்தேன். அவசரத்துல கூப்பிட்டு வண்டியை ஓட்டினேன். அதனால இது அதுக்கு நீங்க காரணமா? ஒரு 2-3 நாள் எனக்கு இடத்துல பார்த்து நானே பயந்துட்டேன். ஆனா உட்காந்து யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே என் லைஃப்ல நார்மலா நடக்குதுதான். அப்புறம் உங்களை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே, 3ஆம் நாள் செத்து போயிட்டாங்க சொன்னீங்களே,
அதை பத்தி நீங்க விசாரிச்சீங்களோ இல்லையோ, நான் நல்லா விசாரிச்சேன். அதுல ஒருத்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான், அதனால செத்து போயிட்டு இருக்கான். இன்னொருத்தன் சரி அதை விடுங்க, எனக்கு ஓகேங்க. உங்களுக்கு? என் கசின் நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு என்னை பார்க்க வந்தா. அவகிட்டயும் நம்ம கதையை சொல்லி அறுத்துட்ருக்கியா? பிரியகாரு, அறுக்கிறனா? எங்க கதை நல்லா தானே இருந்தது. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு உடனே நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, என்ன ரீசன்? ரீசனா?